என்னோட பேரு தினேஷ். எனக்கு இப்போ 20 வயசாகுது. நான் ஒரு பிரைவேட் காலேஜில் பிகாம் செகண்ட் இயர் படிச்சிட்ருக்கேன். நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்னோட அப்பா ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாரு. அப்போ எனக்கு விவரமே தெரியாது, எதுவுமே புரியாத வயசு. ஆனால் எங்கள் வீட்டில் அப்பாவோட இறப்புக்கு அப்புறமா நிறைய விஷயங்கள் மாற ஆரம்பிச்சுது. எப்போவுமே எங்கள் வீடு அமைதியாக இருக்க ஆரம்பிச்சுது. அப்பா இறந்ததுக்கு அப்புறமா எங்கள் வீட்டில் யாருமே சிரித்தது கிடையாது. எனக்கு அம்மா இருந்தாங்க, அவங்க தான் எனக்கு எல்லாமே. ஆனால் நான் 12th படிக்கிறப்போ என்னோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. கொஞ்சம் மாதங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அம்மா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் எங்களால் அவங்கள காப்பாற்ற முடியல. கடைசியில் என்னோட அம்மாவும் என்னை விட்டு போயிட்டாங்க. அம்மா என்னை விட்டு போனதுக்கப்புறமா எனக்கு உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு என்னோட அண்ணா மட்டும்தான் இருந்தாங்க. எங்கள் வீட்டில் நானும் என் அண்ணனும் மட்டும்தான் இருந்தோம். நான் காலேஜ் சேர்ந்ததுக்கு அப்புறமா ஹாஸ்டலுக்கு வந்துட்டேன். என்னோட அண்ணா ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காரு. ஒரு அப்பா மாதிரியும் ஒரு ஃப்ரெண்டு மாதிரியும் என்னோட அண்ணா என்ன கேட்டாலுமே வாங்கி தருவார். 2 வருஷமாக நான் ஹாஸ்டலில் தங்கி தான் படிச்சிட்ருக்கேன். ஆனால் ஹாஸ்டல் வாழ்க்கை எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அங்கே சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு கிடைச்சாங்க. அவங்க கூட பழகணுமேனு பழகினேன். அந்த பழக்கத்தில் எனக்கே தெரியாமல் சில தவறான பழக்கங்களில் நான் சிக்கிக்கிட்டேன். அது கெட்டதுன்னு எனக்கு தெரிஞ்சாலும் சூழ்நிலைகள் என்னை மாற்றிருச்சு. அப்படி தான் ஒரு நாள் லீவு கிடச்சி வீட்டுக்கு வந்தேன். மூச்சு விட முடியாமல் இருந்த அந்த ஹாஸ்டல் சுமையிலேருந்து தப்பி வர மாதிரி வீட்டு கதவு கிட்ட போய் தட்டினேன். அண்ணன் அண்ணி இருந்தாங்க. கதவை திறந்த உடனே அண்ணன் என்னை பார்த்து, "ஏண்டா தினேஷ், நல்லா இருக்கியா? இப்படி இழைச்சி போயிட்டா?" அப்படின்னு சொல்லி கேட்டார். ஹாஸ்டலில் நல்லா சாப்பிடியான்னு கேட்டார். நானும் எப்பவும் போல, "அப்படி இல்லைண்ணே, நான் நல்லா தான் சாப்பிட்றேன்" அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னேன். அப்புறம் கொஞ்ச நேரம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பற்றியும் என்னோட ஹாஸ்டல் வாழ்க்கை பற்றியும் அண்ணா சின்ன சின்ன விஷயங்களை கேட்டுக்கிட்டே இருந்தார். "ஹாஸ்டல் பரவாயில்லையா? எப்படி மனசுக்கு நிம்மதியாக இருக்கா?" அப்படின்னு கேட்டப்ப, "நானும் நல்லா இருக்கண்ணே" அப்படின்னு ஒரு சிரிப்போடு சொன்னேன். ஆனால் அண்ணி அங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. சரி, வெளியே இருந்து பேசினது போதும், உள்ளே வந்து சாப்பிடுங்கன்னு கூப்பிட்டாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறமா நானும் என்னோட அண்ணாவும் ஒன்றா உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தோம். சாப்பிட்றப்ப என்னோட அண்ணனோட முகத்தில் ஏதோ ஒரு சோகம் இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. அவரோட கண்ணில் ஏதோ கவலை தெரியுதேன்னு தோணுச்சு. உடனே அவரை பார்த்து கேட்டேன், "ஏன் அண்ணா, முகம் ஏதோ சோகமாக இருக்கு, ஏதாவது பிரச்சனையான்னு?" கேட்டேன். அவர் கொஞ்சம் சோகமா, "என்னதான் சொல்கிறது தினேஷ், எல்லாம் கடன் பிரச்சனை தான். அப்பா வாங்கின கடன் எல்லாமே நாம தானே கட்டணும். அதில் வீட்டு செலவு, மாத வாடகை கையில் இருந்ததும் போச்சு" அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருந்தார். அவர் அந்த மாதிரி பேசுகிறத கேட்டதும் எனக்குள்ளே ஏதோ ஒரு தூண்டல. "அண்ணா, நீங்கள் எனக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு என்னை படிக்க வைக்கிறீங்க. நம்பிக்கையாக இருங்க. நான் காலேஜ் முடித்து உடனே வேலைக்கு போயிடுவேன். எல்லா கடனையும் நாம் அடைக்கலான்னு நானே உறுதியாக சொன்னேன். அந்த நேரம் அண்ணி அங்கே வந்தாங்க. "இங்கே என்ன உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க? போங்க, போய் கறி வாங்கிட்டு வாங்க, இல்லைனா சமைக்கவே டைம் போயிடும்னு" சொல்லி அண்ணனை கிளம்ப சொன்னாங்க. அவங்க சொல்கிறத பார்த்ததும் அவங்க என் மேலே வச்சுருந்த பாசம் என்னங்கிறது எனக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறமா அண்ணி சாப்பிட்ட பாத்திரங்கள் எல்லாமே எடுத்து கழுவுறதுக்கு ஆரம்பித்தாங்க. அவங்க நடந்துக்கிற விதம், என் மேலே இருந்த அன்பும் எனக்கு ஏதோ வித்தியாசமாக தெரிஞ்சிச்சு. ஆனால் உண்மையாக சொன்னால் என் மனசில் அவங்க மேலே இருந்தது வெறும் அண்ணியின் மீது இருக்க அன்பு இல்லை, அது வேறு மாதிரியான ஒரு எண்ணம் தான். நானும் என்னோட ரூமில் தூக்க வராமல் அப்படியே சுவத்தில் சாஞ்சு படுத்திருந்தேன். என்னோட சுவத்துக்கு பக்கமாக ஒட்டி இருக்க ரூம் தான் அண்ணனோட ரூம். அண்ணனும் அண்ணியும் பேசுகிறது எனக்கு கிளியராக கேட்டுச்சு. அண்ணி சொன்னாங்க, "நமக்கு கல்யாணமாகி 2 வருஷம் ஆச்சு, ஆனால் இன்னும் குழந்தையே இல்லை. பார்க்குற எல்லாமே குழந்தை இல்லையா இல்லையான்னு கேட்குறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நம்ம டெய்லியும் தான் ஒன்றா இருக்கோம், அப்படி இருந்தும் நமக்கு குழந்தை இல்லை. அதுக்காக நம்ம டாக்டரை பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஏதாவது பண்ணலாமேன்னு" சொல்லி ரொம்ப மெதுவாக அன்னைக்கிட்ட கேட்டாங்க. அப்படி அண்ணி கேட்கும்போது அவங்களோட குரலில் ஒரு ஏக்கம் தெரிஞ்சிச்சு. ஆனால் அதுக்கு அண்ணன் என்ன சொன்னாருன்னா, "நமக்கு ஏற்கனவே நிறைய கடன் இருக்குது, அதில் என் தம்பி படிக்கிறதுக்கும் நிறைய செலவு இருக்குது, அவனை எப்படியாவது படிக்க வைக்கணும், இது எல்லாம் முடிஞ்சுதா பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த பதிலை கேட்ட அண்ணி வேற ஒன்றும் சொல்லாமல் பக்கத்துலேயே சாஞ்சு தூங்கிட்டாங்க. என்னவோ, ஆனால் அந்த வாய்ப்பு இல்லாமல் வருத்தப்பட்ட முகம் எனக்கு புரிஞ்சிச்சு. மறுநாள் காலையில் எப்பவும் போல் அண்ணே வேலைக்கு போயிட்டாரு. நானும் அண்ணியும் வீட்டில் இருந்தோம். நான் சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு மூலையில் சும்மா உட்காந்துருந்தேன். அண்ணி வீட்டு வேலையில் ரொம்பவே பிஸியாக இருந்தாங்க.
வீடு துடைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, சமைக்கிறது, துணி துவைக்கிறதுன்னு எல்லாமே ரொம்ப சுத்தமாக செய்கிற மாதிரி இருந்துச்சு. நானும் சத்தம் இல்லாமல் அவங்க நடமாட்டத்தை பார்க்குற மாதிரியே இருந்தேன். நிதானமாக நடந்து வந்த அவங்க நடையிலேயே ஒரு அமைதியும் ஏதோ மனசுக்குள்ள குழப்பமும் இருந்த மாதிரி தோணுச்சு. ஆனால் அவங்க என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் வந்து பேசவும் ஆரம்பித்தாங்க. அந்த சிரிப்பு ஒரு வசந்தங்கால சிரிப்பு மாதிரி இருந்துச்சு. ஆனால் என்னோட உள்ளத்தில் ஒரே ஒரு குழப்பம். அவங்க என்னோட அண்ணி. ஆனால் என் மனசில் அவங்க மேலே ஒரு சாதாரண அன்பா இல்லை. நான் தப்பாக நினச்சிட்டேனா எனக்கே தெரியல. மறுநாள் காலையில் அண்ணே வேலைக்கு போகிறதாக கிளம்பிட்டு இருந்தாரு. எப்போவுமே ஒரு பேக் கூட போகக்கூடிய அண்ணே அன்னைக்கு 2-3 ட்ரெஸ்ஸையும் சேர்த்து எடுத்து வச்சாரு. அப்போ தான் என்கிட்ட வந்து சொன்னார், தம்பி, நான் இன்னைக்கு நைட்டு வர முடியாது. வேலை விஷயமா கம்பெனியில் வெளியூருக்கு அனுப்புகிறாங்க. நான் நாளைக்கு நைட்டு தான் வருவேன். அதனால நீ அண்ணியை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னார். அதுக்கு நானும், சரிண்ணா, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாமல் உங்களோட வேலையை பாருங்கன்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷமாக அனுப்பி வச்சேன். அந்த நேரம் என்னோட மனசுக்குள்ள ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அன்னை இல்லாத நேரம் எனக்கு என்னோட எண்ணங்களை ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு டைம் கிடைக்கும் இல்லையா? அந்த டைம் எனக்கு ஒரு வித்தியாசமான உணர்வு ஏற்பட்டுச்சு. அன்னைக்கு சாயங்காலம் நான் வீட்டு வாசலில் உட்காந்து ஏதோ ஒரு யோசனையில் இருந்தேன். அப்போ அண்ணியும் என்கிட்ட வந்து, இன்றைக்கே உங்கள் அண்ணா வரமாட்டாரு, நீ சாப்பிட்றேன்னா சொல்லு, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் சமைச்சு தரேன்னு சொன்னாங்க. நானும் எதுவும் ஒன்றும் ஸ்பெஷலாக செய்ய வேணாம் அண்ணி, இருக்க சாப்பாட்டே ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறமா நாங்கள் 2 பேரும் அந்த சாப்பாட்டையே சாப்பிட்டோம். அண்ணி சமைச்சது எப்பவும் மாதிரியே சுவையாக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நான் என் ரூமுக்கு போய் உட்காந்தேன். அவங்களும் அவங்க ரூமுக்கு போய் தூங்கிட்டாங்க. வீட்டில் ஒரே அமைதி. ஆனால் என்னோட மனசுக்குள்ள ஒரு அலையோட்டம் தொடங்கிச்சு. எனக்கு தூக்கமே வரல. 1 மணி நேரம் ஆச்சு. சும்மா யோசிச்சுக்கிட்டே அப்படியே உட்காந்துருந்தேன். என்னோட மனசில் சின்ன சின்ன யோசனைகள் வந்து என்னை தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சுது. அதனாலேயே மெதுவாக எழும்பி அண்ணி தூங்குற ரூமை நோக்கி நடந்தேன். அவங்களோட கதவை லைட்டாக ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளே போனேன். அவங்க நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட முகம் தெளிவாக தெரிஞ்சிச்சு. அந்த முகத்தை பார்த்ததும் எனக்கு ஒரு வகையான வருத்தமும் பரிதாபமும் வந்துச்சு. நிம்மதி இல்லாமல் தூங்குற முகம் மாதிரி எனக்கு தோணுச்சு. நான் போனதுமே உடனே அவங்க எழும்பிட்டாங்க. என்ன தினேஷ், என்னாச்சு? ஏன் இந்த நேரத்தில்? ஒன்றும் இல்லை அண்ணி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அவங்க பக்கத்தில் நிமிர்ந்து நின்னேன். மெதுவாக பேச ஆரம்பித்தேன். அண்ணி, நேற்று நைட்டு நீங்களும் அண்ணனும் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தது எனக்கு கேட்டுச்சு. சுவர் பக்கமாக தான் உட்காந்துருந்தேன். நீங்கள் என்ன பேசுனீங்கன்றது எனக்கு கேட்டுருச்சு. என்னை மன்னிச்சுக்கோங்க. கேட்கக்கூடாதுன்னு தெரியும் தான், ஆனாலும் கேட்குறேன். உங்கள் மனநிலை எனக்கு புரியுது. ஆனால் அண்ணன் தப்பாக நினச்சிக்காதீங்க அண்ணி. அவர் ரொம்ப சிரமப்பட்டு எல்லாத்தையும் சமாளிக்கிறாரு. கொஞ்ச நேரம் கூட நிம்மதியாக இருக்க மாட்டாரு. அதனால் அவருக்கு வீட்டுக்கு வந்து சோர்வாக இருக்கிறதுனால அவர் அப்படி நடந்துக்கிறாரு. அண்ணி, உங்களுக்கு ஏதாச்சும் உதவி தேவைப்பட்டுச்சுன்னா என்கிட்ட நீங்கள் தயக்கப்படாமல் கேளுங்க. நான் இது எல்லாத்தையுமே மெதுவாக கனிவாக அண்ணிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். இதை கேட்டுக்கிட்டு இருந்த என்னோட அண்ணியோட முகம் மாற ஆரம்பிச்சுது. அந்த நிமிஷத்தில் திடீர்னு அவங்க என்னை பார்த்தாங்க. அவங்களோட முகம் கோவத்தில் கருத்து போச்சு. என்னடா பேசுகிற? என்னடா அர்த்தமே இல்லாத விஷயம் பேசிகிட்டு இருக்க? என்ன பேசுகிறேன்னு புரிஞ்சுதான் பேசுறியா? உன்னோட மனசில் இப்படி ஒரு எண்ணம் கூட இருக்கா அப்படின்னு சொல்லி உடனே எனக்கு ஒரு அறை விட்டு என்னை வெளியே போக சொன்னாங்க. நான் அவங்க ஆவேசத்துக்குள்ளே பயந்து போயிட்டு, மன்னிச்சிடுங்க அண்ணி, நான் தெரியாமல் கேட்டுட்டேன். தயவு செஞ்சு இந்த விஷயத்த அண்ணன்கிட்ட சொல்லாதீங்க அண்ணி, ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சினேன். அவங்க கோவம் கொஞ்சம் கூட குறையாம, இதுக்காகவா உன்னை இரவு பகல் பார்க்காம உன்னை அண்ணே வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாரு? இந்த கையால் உனக்கு எத்தனை தடவை சாப்பாடு போட்டிருக்கேன்னு தெரியுமா? உன் மேலே எவ்வளவு மரியாதை அன்பு இருக்குன்னு தெரியுமா? அந்த மாதிரி இருக்க நீ இப்படி கேட்குறது உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? உன்னை நினச்சா எனக்கே வெக்கமாக இருக்கு. என் அண்ணி என்கிட்ட டென்ஷன் ஆகிறத பார்த்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் சும்மா தலையை கீழே குனிஞ்சுக்கிட்டு ரூமை விட்டு வெளியே வந்தேன். அவங்க உள்ள நின்று என்னை பார்த்து மனசு உடைஞ்சு நிற்கிற மாதிரி தோணுச்சு. அந்த சமயத்தில் எங்கள் அண்ணி மனசுக்குள்ளே நிறைய விஷயம் கலக்கமாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இந்த பையனை நான் குழந்த மாதிரின்னு நினச்சேனே, இப்படி கேட்டுட்டானே, இது என் கணவருக்கு தெரிஞ்சால் போதும் என்ன ஆகும் அப்படின்னு ஒரே குழப்பமாக யோசிக்க ஆரம்பித்தாங்க. கொஞ்ச நேரம் ஒரே குழப்பத்தில் நிம்மதியாக இருக்க முடியாமல் மனசுக்குள்ளே ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. என்னோட கணவர் வந்ததும் இதை பற்றி சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க.
நானும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயந்துக்கிட்டே இருந்தேன். அடுத்த நாள் காலையில் வர்றேன்னு சொன்ன அண்ணே நைட்டு தான் வந்தார். அண்ணி கேட்டாங்க ஏன் இவ்வளோ லேட் ஆச்சுன்னு. அதுக்கு அண்ணே சொன்னார், நீ எதுக்கு இப்படி கத்துற, எனக்கு டயர்டாக இருக்குன்னு சொல்லி அண்ணியை பார்த்து சொன்னார். அப்போ அண்ணி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னாங்க. அண்ணே எதையுமே கேட்காம நீ கொஞ்சம் தள்ளு, நீங்கள் எத்தனை முறை இதையே சொல்லிட்டு இருப்பீங்க, நான் முதல்ல எல்லா கடனையும் அடைக்கணும், அதுக்குள்ளே இதெல்லாம் முடியாது, அது வரைக்கும் என்கிட்ட இதை பற்றி பேசாத அப்படின்னு சொன்னார். இதை கேட்டு என்னோட அண்ணி ரொம்பவே சோகமாயிட்டாங்க. நம்ம சொல்கிற எதையுமே இவர் காது கொடுத்து கூட கேட்கவே மாட்டேங்கிறாரே அப்படிங்கிற கவலையில் அவங்க இருந்தாங்க. ஆனால் எங்கள் அண்ணா அதை எதையுமே கண்டுக்காம போய் தூங்கிட்டாரு. இதை பார்த்த அன்னைக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு. அப்போ அண்ணி என்னோட பக்கத்தில் வந்து உட்காந்து, தினேஷ், நீ கேட்டதில் எந்த தப்பும் இல்லை, நீ உனக்கு பிடிச்ச மாதிரி இரு, நீ தான் இனி எனக்கு ஒரே நம்பிக்கை, இனிமே நான் எப்போ வேணாலும் உன்கிட்ட உதவி கேட்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்டு என்னோட மனசில் ரொம்பவே நிறைவாக சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் என்னோட ரூமுக்கு போயிட்டேன். அதுக்கு அடுத்தடுத்து செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாமே ஒன்றொன்னா நான் செய்ய ஆரம்பித்தேன். இப்படியே நாட்கள் போச்சு. அதுக்கு அடுத்த நாள் வழக்கம் போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரோட்டில் நான் நடந்து போய்கிட்டு இருந்தேன். அந்த நேரம் என் அண்ணனும் அண்ணனோட 2 ஃப்ரெண்ட்ஸும் ஒரு ரோட்டோரமாக இருக்கக்கூடிய கடையில் நின்று பேசிகிட்டு இருந்தாங்க. நானும் கொஞ்சம் தூரத்தில் இருந்து ஒரு ஆட்டோவுக்கு பக்கத்தில் நின்றுட்டு இருந்தேன். அவங்களோட பேச்சு எனக்கு அங்கேருந்து நல்லாவே கேட்டுச்சு. அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறப்போ என்னோட பேர் அடிபட்டுச்சு. உன்னோட தம்பி தினேஷ் 2 வருஷமாக போதை பழக்கத்தில் இருக்கானாம், காலேஜில் பசங்க சொன்னாங்க. அப்புறமா பொண்ணுங்க விஷயத்தில் கூட கொஞ்சம் மோசமாக இருக்கான்னு கூட கேள்விப்பட்டோம் அப்படின்னு இன்னொருத்தர் சொன்னார். இதை கேட்டு என்னோட மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் தலையை அப்படியே கீழே போட்டுக்கிட்டேன். அதே நேரம் என்னோட அண்ணா கொஞ்சம் கூட டைம் எடுத்துக்காம உடனே அவங்க சொன்னதுக்கு பதில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. நீ அப்படியெல்லாம் சொல்லாத, என்னோட தம்பி குழந்த மாதிரி, அவன் ஒரு தப்பும் பண்ண மாட்டான், நீங்கள் யாரை பற்றி பேசுகிறீங்கன்னு பார்த்து பேசணும் அப்படின்னு அவங்கள கண்டிக்கவும் செஞ்சாரு. இதை கேட்டு எனக்கு ஓரமாக நின்னபடியே கண்ணீர் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு அடுத்து இன்னொரு நண்பர் சொன்னாங்க, அப்புறமா நீ உன்னோட தம்பியையும் உன் ஒய்ஃபையும் வீட்டில் தனியாக விட்டுட்டு நிம்மதியாக வேலைக்கு போகிற, எப்பயாவது நம்பிக்கையை கிழிக்க போகிற மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது பாரு, கொஞ்சம் கவனமாக இருந்தால் நல்லது தானே அப்படின்னு அவங்க எச்சரித்தாங்க. அந்த வார்த்தைகள் என்னோட காதை கிழிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் என்னோட அண்ணன், இனிமே ஒரு வார்த்தை கூட பேசாத, எனக்கு தெரியும் என் ஒய்ஃப் எப்படி இருக்கான்னு, அவள் ரொம்ப நல்லவ, என்னோட வாழ்நாளில் சந்தித்தவங்க எல்லாம் அவள் மாதிரி இல்லை, எப்போவுமே என்னோட குடும்பத்தில் சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் கவலைப்படுவா, அவளை பற்றி நீங்கள் ஒரு வார்த்தை கூட தப்பாக பேசக்கூடாது அப்படின்னு சொன்னார். அதுக்கு அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே, சரி சார், நாங்கள் யாரையும் தப்பாக சொல்லலை, உங்களுக்கு நிறைய பொறுப்புணர்வு இருக்குது, ரொம்ப கவனமாக இருங்கன்னு சொல்லி தான் சொன்னோம் அப்படின்னு தலையாட்டினாங்க. என்னோட அண்ணா என் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காரு அப்படிங்கிறதும் மற்றவங்க கிட்ட என்னை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் அந்த நிமிஷம் நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். அவருக்கு நான் தம்பி மட்டும் இல்லை, இந்த குடும்பத்தோட நம்பிக்கைனா அப்படின்ற விஷயத்தில் நான் உறுதியாக ஆரம்பித்தேன். எங்கள் அண்ணா பேசினதை பார்த்துட்டு நான் ரொம்பவே உடஞ்சி போயிட்டேன். அடுத்த நிமிஷமே நேராக வீட்டுக்கு போயிட்டு என்னோட அண்ணிக்கிட்ட, அண்ணி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். நேற்று அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் என்னை பற்றியும் உங்களை பற்றியும் நிறைய விஷயம் அண்ணா கிட்ட தப்பாக சொன்னாங்க. ஆனால் அண்ணா இது எதுவுமே நம்பவே இல்லை. நம்ம 2 பேர் மேலேயும் அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காரு. ஆனால் நம்ம அவருக்கு பண்ணது பெரிய துரோகம் அப்படின்னு சொல்லும்போதே என்னோட குரல் ஒரு மாதிரி ஆகிருச்சு. நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், ஆனால் எதுவுமே எனக்கு தப்பு மாதிரி தெரியல. ஆனால் இன்னைக்கு அன்னை வாயிலேயே என்னோட